ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து தான் இருக்கும். இத்தனை நாளாக ஜஸ்ட் நாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, இவ்வளோ தான் நம்ம யோசிச்சிருப்போமே தவிர்த்து நாக்கர்ஸ்னா என்ன, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோடில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 19. இப்போ மேசுக்குவா தூக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல ஃபைட் ஓடிட்டு இருக்கு. சரியான டைமிங்ல சாட்டரும் அந்த இடத்துக்கு வந்துருந்தான். மேசுகாவையும் யோக்கியோட டீமை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. நான் அவங்கள நம்பலாம அப்படின்னு மேசுகா கேட்கவும் கண்டிப்பா அப்படின்னு யோகி சொல்றான். அவ்வளோ ஸ்மைல் பண்றா. இப்போ நாக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ்ல ஜாயின் பண்ணி எங்க நம்பிக்கையை பெறணும்னா இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் மேசுகா நாக்கர்ஸ் இதுக்குள்ள எதுவும் இல்ல, சாதாரண தண்ணி தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துது. உங்களை நம்பலான்னு சொன்னீங்க, குடிக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி மேசுகா நாக்கர்ஸ் கேட்கவும் ஆனா தயங்கிட்டு இருக்கா. பான் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. யோகி டக்குன்னு வாங்கி அதை குடிச்சிருந்தான். ஓகே காய்ஸ், இப்பெல்லாம் நம்ம ஒரே டைம் வாங்க எல்லாரும் என் வீட்டுக்கு போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோகி கூப்பிடுறான். உன் லைஃப்ல உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, உன் உயிரை பத்தி நீ கேர் பண்ணலன்னு மேசுகா நாக்கர்ஸ் கேக்குது. இவ அதுல பாய்சனத்தையும் கலந்துட்டாளா அப்படின்னு பாண்ட் யோசிக்கிறான். கண்டிப்பா இல்ல, அது சாதாரண வாட்டர் தான் மேசுகா நாக்கர்ஸ் சொல்லுது. மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை அப்படியே நம்பக்கூடியவன் அப்படின்னு யோகி சொல்றான். நான் தான் மேசுகா சரியா அப்படின்னு அந்த நாக்கர்ஸ் சொல்லுது. இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நாக்கர்ஸ் தான் எனக்கு நல்லாவே தெரியும், பட் நான் ஒன்னும் உன்னை பார்த்து பயப்படல, உனக்குன்னு ஏதாச்சும் பேர் இருக்கா அப்படின்னு யோகி கேட்கவும் நான் மேசுகா அப்படின்னு சொல்லுது. ஆனா மேசுகா ரைட் ஹேண்டட் ஆச்சு, நீ லெஃப்ட் ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு யோகி கேட்கவும் அந்த நாக்கர்ஸ் டக்குன்னு அங்கிருந்து ஓடி போயிருது. யோகிக்கு மயக்கமா வருது. சாட்டரை போய் மீட் பண்ணி உன் நாக்கர்ஸை வெளியே எடுப்போம்னு சொன்னா. இல்ல வேண்டாம், ஓஷி மேசுகாவோட நாக்கரை கூட்டிட்டு வருவான், நம்ம எல்லாரும் டின்னருக்கு போலாம் அப்படின்னு யோகி சொல்றான். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோகி நினைக்கிறான். திரும்ப நான் மேசுகாவை பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு யோகி ஆள ஆரம்பிக்கிறான். ஏன்னா உண்மையான மேசுகா இறந்து போயிட்டா. மேசுகாவோட ஆவி இதை பார்த்து அழுது அவளோட அப்பா ஆவியும் அம்மா ஆவியும் சமாதானப்படுத்துறாங்க. மேசுகா நாக்கர்ஸ் ஃபாஸ்டா ஓடி திரும்ப உள்ள போகலான்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ ஏதோ வருதுன்னு சென்ஸ் பண்ணிட்டு தாத்தாவை பாத்துக்கோங்கன்னு சொல்றான். டக்குன்னு அவ யோக்கிய தூக்கிட்டு அங்க இருந்து ஓடுறா. ஹே ஃபூஷி, உன் கூட நான் ப்ராப்பரா ஃபைட் பண்ண ஆசைப்படுறேன், நம்மள யார் ஸ்ட்ராங்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு நாக்கர் சொல்லுவோம். நான் சீரியஸா ஃபைட் பண்ண நீ பாராடைஸ்கே போயிருவான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லல, உண்மையிலேயே நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அது தான் கைய பிச்சிலுக்குவோம் நம்ம ஹீரோவால அது பெயினை ஃபீல் பண்ண முடியுது. மேசுகாவோட நாக்கரும் ஃபாஸ்டா அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணா. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா தடைகளை மேக் பண்ணிட்டு இருக்கான். மேசுகா நாக்கர்ஸ் நம்ம ஹீரோவோட ஒரு உருவத்தை குத்தி கொன்றது. ஏன்பா வேணும்னே வீக்கா என் கூட ஃபைட் பண்ற, சீரியஸா ஃபைட் பண்ணு அப்படின்னு மேசுகா சொல்றா. அந்த யோகி பையன் என்ன நம்பி நாக்கர்ஸ் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு மேசுகா நாக்கர் சொல்லவோ யோகியா அப்படி பண்ணது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நாக்கர் நம்ம ஹீரோ வயித்துல குத்துனா டக்குன்னு அதை ஒரு மரத்துக்குள்ள நம்ம ஹீரோ அடைச்சு வைக்கிறான். அதை உடச்சிட்டு வெளியே வந்தா இரும்பு பால் இருக்கு. வெப்பன்ஸ் வார்டு போன் எதையாச்சும் எடுப்பா அப்படின்னு அந்த நாக்கர் கேட்கமோ நான் உன்னை கொல்லணும்னு ஆசைப்படல, நம்ம ஒருத்தர் புரிஞ்சுட்டு ஒன்னா வாழலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நாக்கர் மயங்கி விழவும் நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவை ஏமாத்தி அந்த நாக்கர் வெளியே வந்து அவனை கொன்றது. அந்த உருவத்தையும் அதை எடுத்துருது. அவரோட கோரையே மொத்தமா மூவ் பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபைட் பண்ணாம இன்னும் எத்தனை பாடிஸ் தான் இழக்கலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாக்கர் நம்ம ஹீரோவை அடிக்குது. நம்ம ஹீரோ திரும்பி ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு மட்டுமே இருக்கான். உருவத்தையும் இழந்துகிட்டே இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் ஹியூமன் கிடையாது, சோ இறக்கத்தை எதிர்பார்க்காத அப்படின்னு இந்த நாக்கர் சொல்லுது. புல்லட்ஸை கொண்டு வந்துட்டு ஹெல்ப் தேவையான அந்த அப்பா நாக்கர் கேக்குது. ஃபூஷியோட முக்கியமான எல்லா வசதியும் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், இப்ப அவங்க கிட்ட வீக்கானது மட்டும்தான் இருக்கும். ஃபூஷி, என் பொண்ணை ப்ராப்பரா என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு அந்த அப்பா நாக்கர் சொல்லுது. நீ கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான உருவத்தை மறைச்சு வச்சிருக்கல, அதை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி மேசுகா நாக்கர் அட்டாக் பண்ண அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுத்துட்டு கொஹாக்கோட உருவத்தை எடுக்கிறான். இவன் தான் 6வது டிசெண்டன்ட் கொஹாக்கோ அப்படின்னு சொல்லவும் இவன் ஒரு ஃபெயிலியரான வெசல் அப்படின்னு சொல்லி அந்த நாக்கர் போயிட்டு அட்டாக் பண்ணுது. ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ கொஹாக்கோ செம ஸ்ட்ராங் அண்ட் ஸ்கில்டு, சோ அதை யூஸ் பண்றான். கையிறந்து போய் வழியில அந்த நாக்கர் துடிச்சுட்டு இருக்கு. பையனுக்கு நீ இன்னும் அட்ஜஸ்ட் ஆகல போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனோட கையை அந்த நாக்கர் உடைச்சா டக்கு நம்ம ஹீரோ அதை ரீஜென்ரேட் ஆக வச்சு இவன் கையோட அதை லாக் பண்ணிருந்தான். நான் உன்னோட வெசலா இருக்கேன், மேசுகாவை விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒருவேளை நான் ஸ்ட்ராங்கா இருந்தா ஒன்னிய நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நாக்கர் சொல்லவும் எனக்கு பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். டக்குன்னு இந்த அப்பா நாக்கர் மேசுகா நாக்கரை கொன்றது. வீட்டுக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு, இந்த ஃபைட் இதுக்கப்புறம் வேஸ்ட் தான், இப்ப கண்டிப்பா ஒன்னும் எங்களால கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலத்துக்கான ஃபைட் ஓவர் ஆயிடுச்சு, இன்னும் சில காலங்கள் வெயிட் பண்ணி நாங்க இம்ப்ரூவ் ஆகி திரும்ப வரோம் அப்படின்னு அந்த நாக்கர் சொல்லுது. நான் இங்க இருந்ததுனால நீ தப்பிச்ச ஃபோசி, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா நாக்கரும் தன்னை தானே ஷூட் பண்ணி அவனுக்கே திரும்ப போயிருது. ஹே ஃபோசி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப பான் நம்ம ஹீரோவை தேடி அந்த இடத்துக்குள்ள வாரான். அந்த ரெண்டு நாக்கரை பத்தியும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சான், பட் அதுங்க இறந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ அந்த இடத்துல அப்படியே நிறைய தண்ணி ஃபில் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி அந்த வழியில வந்தீங்கல்ல அப்படின்னு பான் அந்த ஆவிங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். தண்ணி செம ஃபோர்ஸா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு, அது பானியும் சேர்த்து இப்ப அடிச்சுக்கிட்டு போகுது. யோக்கியே எல்லா கார்டியன்ஸும் லாக் பண்ண அந்த என்ட்ரன்ஸ்லயே எல்லாரும் இப்ப திரும்ப வெளியே விழுறாங்க. பான் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கவோ ஃபோஷி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் ஆகல, பட் நினைச்சபடி எதுவுமே நடக்கல, அந்த நாக்கர்ஸ் கூட என்னால ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான்.
இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பான் காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு பான் சொல்றான். இப்பவே அங்க போறான். நம்ம ஹீரோ உருவத்தை டிரான்ஸ்போர்ட் பண்றான். ஃபோஷி நீ ஆசைப்பட்டபடி உயிரோட ஒரு நாக்கரை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாட்டரும் நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். டொனாரே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவ பின்னாடி தான் உயிரோட உட்காந்துருக்கா. கவலைப்படாத ஃபோஷி நான் செத்தால் நீ என்ன திரும்ப கொண்டு வந்துட மாட்டியா என்ன அப்படின்னு கேட்கறா. ஃபோஷி இந்த சாட்டருங்கிற பையனும் ஒன்ன மாதிரியா பவர் யூஸ் பண்றான்னு நம்ம காமெடியா பேசுவோம். இதெல்லாம் ஏன் தப்புதான் மன்னிச்சிடும் நம்ம ஹீரோ சொன்னா. பல காலங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இன்னுமா எங்களை பத்தி புரியல அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தான் அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஹீரோடையே எல்லா நாக்கரையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்து சாட்டரும் கலெக்ட் பண்ணி வைக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப திரும்ப எந்திக்கிறாங்க. அங்கங்க எல்லாம் எரிஞ்சு உடஞ்சிருக்கு. யார் எப்படி பண்ணுதுன்னு டீச்சர் கேட்டா ஸ்கூலுக்குள்ள டெரரிஸ்ட் வந்துட்டாங்க, ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு போனா சமாளிக்கிறா. யாரும் வரலையான்னு யோகி தாத்தா வெயிட் பண்ணா. யோகி ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஹை யோகி திரும்ப வந்துட்டியான்னு உங்க தாத்தா பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்க, எல்லாரும் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லவும் இவங்கெல்லாம் யாரா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கறாரு. அவக்கே அவங்க தாத்தாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. அதை உள்ள போய் பேசலாம், சாப்பாடுக்கு ஜாமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பான் சொல்றான். ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சாக்கி கதை சொல்லிட்டு இருக்கா. டொனாரே மட்டும் இல்லைன்னா நாங்கெல்லாம் அவ்வளவுதான் சொல்லவும் ஐக்கோ தான் இதுல நிறைய ஹெல்ப் பண்ணான்னு டொனாரே சொல்றா. ஃபோஷி சொல்ற அந்த பிளாக் ஒன் இவரு தானே அப்படின்னு சொல்லி சாட்டருவா எல்லாரும் பாக்குறாங்க. நாக்கர்ஸ் மேல சால்ட் ஒர்க் ஆகும் தெரியுமா, அது வீக் ஆக்கோ அப்படின்னு சாக்கியவா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவோ தெரிஞ்சிருந்தா நம்மளும் அதை யூஸ் பண்ணிருக்கலாமே யோகி ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. டீம் ஒர்க்கா செயல்பட்டு ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஹானா சொன்னா. நாங்க ஒன்னும் டீமாலாம் ஒர்க் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கார்டியன்ஸோட மெம்பர்ஸ் கூட ஹீரோட்டோஷியோ பானு பேசிட்டு இருக்காங்க. நாங்க மேஸ்காவை திரும்ப கூட்டிட்டு வரலான்னு போனோம், பட் எங்களால முடியல அப்படின்னு ஹானா வருத்தப்படுறா. இறந்து போனா அந்த 3 பேரும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவ ஓடி போயிட்டு மீஸ்காவையும் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறா. இவங்க எல்லாம் நாக்கர்ஸ் கிடையாது, ஏன்னா ஒரிஜினல் நாக்கர்ஸ் இறந்துட்டதுனால ஒரிஜினல் பாடியை நம்ம ஹீரோங்களுக்கு கொடுக்கவும் ஆவி திரும்ப உயிரோட வந்துடுச்சு. மீஸ்கா முகத்திலயும் நம்ம ஹீரோ இப்ப ஸ்மைல பார்த்துட்டான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மீஸ்காவோட அப்பா நாக்கரே வந்துட்டு தன்னைத்தானே கொண்டுட்டு மீஸ்கா நாக்கரையோ கொண்டிருக்கும். ஸோ நம்ம ஹீரோ இவங்களுக்கு ஒரு ஷெல் பாடியை ரெடி பண்ணி கொடுத்தா அதுக்குள்ள ஒரிஜினல் ஆவி வந்துடும். அவங்க உயிரோட திரும்ப வந்துட்டாங்க. இந்த டைம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நாக்கர் ஸ்பின் வாங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாக்கர் வந்து இப்போதைக்கு ஃபைட் பண்ணாது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.